செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. பெண்கள் மட்டும் விளையாடக்கூடிய புதிய விளையாட்டு மைதானத்துடன் பூங்கா முதன்முறையாக தூத்துக்குடி மாநகரில் 200க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் இருந்தாலும் தற்போது நடைமுறையில் 50க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் புதியதாக அமைக்கப்படுகிற ஒவ்வொரு பூங்காவிலும் ஒவ்வொரு வகையான விளையாட்டுடன் பூங்கா அமைத்து வருகிறார். இந்த நிலையில் சென்ட் மேரிஸ் காலனி மெயின் ரோட்டில் லூத்தம்மாள் புரத்தில் மாநகராட்சி சார்பில் புதிய பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. பூங்காவில் நடைபெறும் பணிகளை மேயர் ஜெகன் பார்வையிட்டார். அப்போது அங்கு இருந்த அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். அதுபோல ஒப்பந்ததாரரிடம் எந்த வகையில் அமைக்கப்படுகிறது என்று விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது நடைபயிற்சி கூடுதலாக பெரிய அளவில் ரவுண்டாக அமைக்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் உத்தரவிட்டார். அதன்படி புதிதாக அமைக்கப்படுகிற பூங்கா அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்புறமாக நடைபாதை பயிற்சி அமைய செய்வதற்கு நடைபாதை அமைக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பணிகளை விரைவாக முடிந்து விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மேயர் ஜெகன் அதிகாரியிடம் கூறினார். புதிதாக அமைக்கப்படுகிற பூங்கா பகுதி முழுவதையும் மேயர் ஜெகன் பார்வையிட்டார். அதன் பிறகு மேயர் ஜெகன் கூறுகையில், இந்த பகுதியில் எந்த ஒரு பூங்காவும் கிடையாது. மேட்டுப்பட்டி, திரேஸ்புரம், பூபால், ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பூங்கா இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த பகுதியில் மழைக்காலத்தில் மழை நீர் தேங்கி இருக்கும். அதனை பூங்காவாக அமைக்க முடிவு செய்யப்பட்டு தற்போது பூங்கா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாநகரில் இதுவரை எங்கும் பெண்கள் மட்டும் விளையாடக்கூடிய குச்சிப்பால் விளையாட்டு மைதானம் இந்த இடத்தில் அமைக்கப்படுகிறது. இது முழுக்க பெண்கள் மட்டும்தான் விளையாடுவார்கள். அதுபோக கைப்பந்து மைதானம், சிலம்பம் உள்ளிட்ட 4 வகையான விளையாட்டு மைதானம் அங்கு அமைக்கப்படுகிறது. மேலும் நவீன வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் அமைக்கப்படுகிறது. அதுபோல 2 வகையான பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான நடைபாதை அமைக்கப்படுகிறது. இரவை பகலாக்கும் வகையில் மின் விளக்குகள் அமைக்கப்படுகிறது. இந்த பூங்கா மக்களின் பயன்பாட்டிற்கு வரும்போது சுற்றியுள்ள பல்வேறு வார்டு பொதுமக்களுக்கும் அருகிலுள்ள கிராம பஞ்சாயத்து மக்களுக்கும் இந்த பூங்கா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மேயர் ஜெகன் தெரிவித்தார். உடன் திமுக பகுதி செயலாளர் மண்டல தலைவர் மாநாடு நிர்மல் ராஜ், கோல்பேட்டை பகுதி திமுக நிர்வாகி பிரபாகர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் உடனிருந்தனர். இதில் வாட்ச்மேன் செட்டு தானே, வாட்ச்மேன் மோட்டர் ரூம் தேவைன்னா இங்கே இல்லை டேங்க்லேருந்து லைன் எடுத்துக்கலாம். டேங்க் இங்கே ஒரு டேங்க், இன்னொரு டேங்க் பணம் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சின்ன க்ளோஸ் பண்ணுறோம். அது ஒரு பணம் பார்த்து சொல்லுவார், இல்லை உங்களுக்கு தனியாக தரேன் வரட்டும் முழுக்க மட்டும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் இந்த ஏரியாவில் பூங்காவே கிடையாது. கடற்கரையில் இருந்து அதை விட்டு அடுத்த ஸ்டேட் பேங்கில் தான் இருக்குது. ஆனால் மக்கள் நிறைய வேறு என்ன போகலாம், என்ன ஒன்று வெளியே கையா முடியாது ஜாஸ்தி. அதுக்கு தாண்டி கிளம்பும் அந்த ரவுண்ட் வந்துட்டீங்கன்னா யூஸ் பண்ணாத பிரச்சனை. எப்படின்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஃபோக்கஸை போட்டு விட்டுருந்தோண்ணா. லைட் கூட இருந்தாலும் அது தனியே வாக்கிங் ட்ராக் எல்லாமே தனியாக ஃபோக்கஸ் ஆட் பண்ணேன். அப்போ தான் வந்து அது வாக்கிங் ட்ராக், அது அந்த சைடு இதான் வந்து நம்ம சின்ன ஒரு ரஃபாக போட்டு பார்த்துக்கோங்க. என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு ரெடி பண்ணி இதில் வந்து தோல்வி உட்கார் கான்கிட்டே கிடக்குது இல்லை நேராக வெளியே தள்ளி இருக்குது. ஆமாம் இங்கே அங்கே தான் சார். வேண்டாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஏன்னா சொல்லுங்க ஏறுங்க. ஃப்ளைவாக்கர் ஒன்று இருக்குது சார். அப்புறம் அந்த சீசா ஒன்று இருக்குது. இந்த கேப்பில் கேப் விட்டு கன்ஜெக்ஷன் இருக்குது. நம்ம இதில் கிட்ஸ் ப்ளே மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி அது அந்த பக்கம் அந்த ஓவர்ஃப்ளோ மட்டும் போட்டு விடுங்க. கிட்ஸ் ப்ளே வந்து அங்கிட்டு அந்த ப்ளே இடம் கிடைக்கும். அதில் இடம் கம்மியாக தான் இருக்குது. மரம் வச்சு ஆனால் இடம் இருக்குது. இல்லை வேஸ்ட் பண்ணாமல் அங்கங்கே போட்டுக்கிறோம். சரிங்க சார். இல்லை இந்த பக்கம் இடத்துல போட்டுருந்தாங்க. கிளம்புறதுக்கு நிறைய இருக்குது. ஓட்டாச்சுன்னா பிள்ளைங்க வந்து பார்க்கு நிறைய லைக் பண்ணுறாங்க சார். அதான் இங்கே அதை நம்ம கிட்ஸ் ப்ளே கொஞ்சம் கொடுத்தோன்னா டேங்கில் ஆப்ரேட்டர் இருக்காங்க நம்மளே அதை பார்த்துட்டு அந்த எப்போ வரும்ல
அங்கேருந்து லிங்க் கொடுத்து சுற்றி வர ரெடி பண்ணிட்டேன்னா உள்ள மண்ணை போட்டோன்னா நீட் ஆயிரும். டூபுரம் எப்படி இருக்கு பத்தில இப்படி பாரு, இனிமேல் குப்பையாக கிடந்தது இப்போ அப்படியே நீட் ஆகிட்டு. அப்போ இந்த ஒரு சொல்கிற மாதிரி இல்லீகல் ஆள் வர மாட்டான். ஒரு வாட்ச்மேன் வந்துடும், டேங்க் ஆப்ரேட்டர் வந்துடும், எல்லாம் உள்ளே உட்காந்துருப்பான். லைட்டை மட்டும் பெருசாக போட்டுருக்கோம். எவ்வளோ 13 கிழக்கு மாதிரியா நிற்கணும். அடிக்கிற இப்படியா இதில் 13 எடுக்க வேண்டியதானே? இப்படி எடுத்தோம்னா நம்ம ஒரு கோட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே அடுத்த கோட்டு போடணும். செல்லுக்காக வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரோட்டில் தட்டிட்டு இருக்குல்ல, நம்ம நோக்கம் அவன் இங்கே வந்து கட்டினானா ஒரு அவனுக்கு ஒரு நல்ல எனர்ஜி வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரெண்டு கோட்டு இப்படி போட்டாங்க நினைக்கலாம். இந்த ஏரியா இந்த சைடில் சீசா மாதிரி இந்த இடத்துல ஃபுல் பண்ணிடுவோம். மரம் வைக்கணும், வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆகிட்டான் நாளைக்கு ஒரு பொங்கல் எல்லாம் நம்ம போகிற இடங்கடி ஆட்கள் வந்து இங்கேயே இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மரத்தை இப்படியே வெளியே வச்சு சொல்ல வேண்டியது. அவர் ராய்ச்சேர் விட்டு இந்த சொல்லிடுற வெளியே இப்படியே வந்து வச்சு விட்ருவோம். அப்போ வளர்ந்து வரும். அங்கிட்டு அந்த வெளியே நான் சொல்கிற காம்பவுண்டு வெளியே அதை வச்சா வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ சரியாக இருக்கும். ராய்ச்சேர் வந்துட்டாரா வந்து வச்சு விட்டாங்க. இந்த மோட்ரு ரோப்பாயிட்டு இருக்கிற போயிட்டுனா போயிடும். தண்ணி டேங்காரம் இருக்கானா இல்லை ஆப்ரேட்டருங்கப்பா வெளியே இன்னொரு மோட்டர் தண்ணி ப்ரெஷர் யாராவது வாங்க கீழே போய் வந்து நாளைக்கு சப்போஸ் சேஃப்டி பண்ணால் கதவு பெரிய ட்ராக் அவ்வளோதான். பாருங்க ஃபுல்லா உடைக்க சொல்லல. இங்க பாருங்க அமௌண்ட் என்ன இருக்கோ இங்க இருந்து முன்னாடி ஒரு ட்ராக் இதெல்லாம் சொல்றேன். இந்த இடத்துல அப்படியே ஒரு ட்ராக்னா அதோட ஜாயின் பண்ண சொல்லுங்க. அவர் அளந்து சொல்லுவாரு. நான் உங்களுக்கு டூபுரம் டேங்க்ல உடைச்சு விட்டேன். அவ்வளவு நீட்டா இருக்கு. பகல்ல அவ்வளவு இருந்து கீழே உட்காந்துருக்கான் சார். உடைக்கிற பண்ணு அப்பனா இது நம்ம முதல்ல அங்க சொல்லியாச்சு இல்ல, முதல்ல போயிட்டு உங்க மகன் பேர் தான் தப்பு. பாருங்க நான் மெனக்கிட்டு காட்டிட்டு எலெக்ஷன் அண்ணன் உள்ளோட வரணும். ஆமா நீங்க எஸ்டிமேட் பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல மேடத்துல பேசி பணம் இருக்குல்ல பாருங்க, யோசிக்காரு அவர்.